லேசர் ட்ரீட்மெண்ட்ல வந்து நான் இன்ஸ்டால ரெகுலரா பாத்துட்டு இருக்கேன். நீங்க வந்து அத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்றீங்களா? நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். ஹேர் ரிமூவல் அதாவது பொண்ணுங்களுக்கு இப்ப வந்து மீச, தாடி, முஸ்டாஷ், தென் பியர்ட்ஸ் எல்லாமே வந்து அதிகமா வந்துட்டு இருக்கு. இது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ். அது மட்டும் இல்லாம தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றது அந்த ஃபாலிக்கல் ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணும்போது ஹேரோட growth வந்து அதிகமா ஆகுது. அதை வந்து நம்ம சரி பண்றதுக்காக தான் லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். எங்களோட லேசர் வந்து என்ன வந்து ஸ்கின் பிரச்சனையோ இல்ல ஹேர் பிரச்சனையோ இல்ல வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கின்னோட வேக்ஸ் ரிமூவல் அந்த மாதிரி ஸ்கின் மேல இருக்க எந்த பிரச்சனை இருக்கோ அதுக்காக கரெக்டா எய்ம் பண்ணி நம்ம வந்து லேசரை கொடுக்கறதுனால என்னோட லேசர் வந்து நல்ல நல்ல ப்ராப்பரான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. மற்ற இடத்துல பாத்தீங்க அப்படின்னும் போது ஹேரை ரிமூவ் பண்ணி அந்த ஸ்கின் மேல இருக்க ஹேருக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபாலிக்கலை வந்து ஃபோக்கஸ் பண்ணி லேசர் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். தென் அதே மாதிரி ஒரு 6 சிட்டிங்ஸ் மட்டும் நீங்க ரெகுலரா கண்டினியூஸா நாங்க சொல்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு அந்த ஹேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம ஹேர் ஃபாலிக்கலை டிஸ்டர்ப் பண்ணாம த்ரெட்டிங், வேக்சிங் இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ரிமூவ் பண்ற பவுடர்ஸ் யூஸ் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம எங்களோட லேசரை பர்மனெண்டா ரெகுலரா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹார்மோனல் பிரச்சனை, பிசிஓடி பிரச்சனை, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு ஹேர் க்ரோத் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு தேவை இருந்த அந்த பிரச்சனையை வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும். லைஃப் டைம் உங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த முஸ்டாஷ், இந்த தாடி இந்த மாதிரி ஹேர்ஸ் வந்து ரீக்ரோத் ஆகாம இருக்கும். எதுக்காக எப்படி அப்படின்னா நம்மளோட லேசர் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஃபாலிகல்ஸை டைரக்டா வந்து ஃபோக்கஸ் பண்ணி லேசர் வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அதனால 100% ரிசல்ட்டோட நம்மளோட ஹேர் ரிமூவல் லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு.